தேர்ஸ்டே லஞ்ச் தக்காளி சோறு, தயிர் சோறு, காராசேவு, அப்பளம். அப்பளம் 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 சாப்பிடும் குழந்தைங்களே. அப்பளம் சாப்பிட்ற அங்கிள் தம்பிங்களே, ஊறுகாய் எடுத்து சொல்லலாம். சில்வியா ஊறுகாய் எடுத்துக்கிறேன். அப்பளம் சாப்பிடணும். எப்போ எங்கள் ஊரில் போய் இதெல்லாம் சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் சில்வியா ஃபர்ஸ்ட் டேவாக சமைச்சிருக்கான் சென்னைக்கு வந்து. அதுதான் தக்காளி சாதம், தயிர் சாதம். 6 நாள் நல்லா ட்ராவல் பண்ணோம். என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச இடத்துலாம் கொண்டு போய் காட்டினேன். என்னென்னா, நான் தான் உடம்பு சரியில்லாதவன். என் ஒய்ஃபு எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறா. அவளுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே அன்பு, என்னால் முடியலன்னா கூட போய் செய்யணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னைக்கு என்னால் முடியாமல் போதோ அன்னைக்கு நான் கிவ் அப் பண்ணிடுவேன். என்னால் முடிகிறவளுக்கு நான் போராடுவேன். அந்த போராட்டத்தை கிண்டல் பண்ணுற அறிவியலிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ட்ரைவ் பண்ணுறது எனக்கு இந்த காலுக்கு மேலே வேலை செய்யும், கீழே தான் வேலை செய்யாது. என்னால் நடக்க முடியாது, ஆனால் ட்ரைவ் பண்ண முடியும். எனக்கு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உலகம் ஃபுல்லாக சொல்கிறதுக்கான இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சுருக்கேன், யூகே லைசன்ஸ் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு முறை வரதுக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஒரு மிராக்கல் கேஸாக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஈவினமாக பார்க்குறீங்க. கெட்டாத மனிதர்களின் புனிதர்கள் பேசுகிறீங்க. ஒரு டிசேபிளை நார்மலாக ட்ரீட் பண்ணுங்கள். குறைய நோண்டி பார்க்காதீங்க. என் வலி எனக்கு ஒரு 2 நாளைக்கு என் வலியை வாங்கிக்கோ. நான் உன் வாழ்க்கையை நான் இருந்துடுறேன். என் சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. உன் துக்கத்தை எனக்கு கொடு, நான் தூக்கிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? நோக வைக்காதீங்க யாரையும். நான் நிறைய நோக அடிச்சிருக்கேன். அதில் பலன் தான் அனுபவிக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய நோகம் கொடுத்துருக்கேன். அதில் பலன் தான் நீங்கள் அனுபவிக்கிறேன். வேறு யாருக்கும் நான் துரோகமே செய்ததில்லை. என் வாழ்க்கையில் துரோகம் பண்ணதில்லை யாருங்க. எனக்கு எந்த இடத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். போட சாப்பிட்டு போகிறேன், ஏமாற்றிட்டு போடான்னு போகிறேன். அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கான பிள்ளையா இல்லை. ஆனால் நல்ல பையன்தான், கெட்ட எண்ணங்கள்லாம் கிடையாது. சொல்ல கேட்க மாட்டேன். அங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகும், இங்கே போய் அடி விழுவோம், விழுந்துருவேன், படிக்கட்டில் விழுவேன், ஜம்ப் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அது இயற்கையாக எல்லா குழந்தையும் பண்ணுறது தான். ஆனால் அது எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ. அதெல்லாம் நினச்சி தான் இது மாதிரி வார்த்தைகள் விடாதீங்க. மெசேஜில் போகிறீங்க, நிறைய பேர் நல்ல மெசேஜ் போகிறீங்க. ஒரு சிலது போகிறதுல எனக்கு மனசை நோக்கடிச்சிருது. நான் எப்படி 1 ஹவருக்கு ஒரே ஸ்டாப் பண்ணி தான் போவேன். 2 ஹவர்ஸ் போவேன். அப்படி ரோடு போட்டிருக்கான். மோட்டர்வேஸ்லாம், ஹைவேஸ்லாம் அப்படி இருக்குது. யூகே யூரோப் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் அப்படி போகலாம். 110ல் க்ரூஸில் போட்டு இஷ்டம் இல்லாமல் போயிட்டேன். என் சோகம் என்னோடு, உங்கள் சோகம் உங்களோட. யாரையும் நோண்டி பார்க்காதீங்க. பாவம் அது. முடிஞ்ச உதவியாக இருங்க, இல்லை உபத்திரமாக இருக்காதீங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. நான் யாருக்கும் உபத்திரமாக இருக்க மாட்டேன், உதவியாக இல்லைனா கூட. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீஸ்ட் கண்ணமா ஆஃப்டர் 1 month. God bless you, Dr. I love you, Dad.